ஏ பேராண்டி. பாட்டி. மாம்ஸ், நேத்து எங்க அம்மா கொடுத்த பெண்ணை வச்சு எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, இன்னைக்கு நான் கொடுக்கிற பெண்ணை வச்சு எழுதுங்க. பேரன்பும் பெரும் நன்றியும். ஏ பேராண்டி, இந்தா சாப்பிடு. பாட்டி, உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்லப்பா. நீ பரீட்சைக்கு போறல்ல, வெறும் வயித்தோட போனா நல்லா இருக்காது. லைட்டா சாப்பிட்டுட்டு போப்பா. இந்தா காட்டு. மாமா, இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எக்ஸாம்க்கு போகும்போது போலீஸ் புடிச்சு வச்சிட்டாங்களாமே. என்னையா சொல்ற? போலீஸ் பிடிச்சதா? அப்புறம் எப்படி நீ பரீட்சை எழுத போன? நான் பரீட்சை எழுதக்கூடாதுன்னா இவனும் ஒரு பண்ணாட போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன பிடிச்சி வைக்க சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு டிபார்ட்மெண்ட்ல பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்லாம் இருக்குன்னு அந்த ஆளுக்கு தெரியல. ஒரு நாள் இருக்கு அவனுக்கு. ஏயா, இன்னைக்கு அந்த எடுபட்ட பைய போலீஸுக்கு போனை போட்டு உன்னை பிடிச்சி வச்சா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் பிரச்சனை இல்ல பாட்டி. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களே வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. யாரு மாமா அந்த இன்ஸ்பெக்டர்? என்ன, அவங்கள பார்க்கணுமா? ஆமா சாமி, உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்து நன்றி சொல்ல வேணாமா? இப்போ வர வைக்கிறேன். ஏங்க, எக்ஸாம் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், கிளம்பிட்டேன் மேடம். ஒரு 2 வாய் சாப்பிட்டு போயிடலாங்களா? அக்கா, இந்த ட்ரெஸ்ல பார்க்க செம்மையா இருக்குக்கா. பேசாம நீ போலீஸ் ஆயிடலாம்க்கா. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? ஏற்கனவே அவ என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. இதுல போலீஸ் ஆயிட்டானா என்ன டெய்லி முட்டிக்கு முட்டி தட்டுவா. அந்த அடி யார் வாங்குறது? நீயா வாங்குவ? நீங்க எந்த ஐடியாவும் வச்சல? இல்ல, சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ல உங்க அக்கா சூப்பரா இருக்கல்ல? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எக்ஸாம் போக முடியாம போயிடும். பரவாயில்லையா? பேசவேலங்க. வா. சரிங்க மேடம். வா. பாய். பாய் பாய். பாய் மாமா. ஹலோ, சப் இன்ஸ்பெக்டருங்களா? ஆமாங்க, பிரசிடென்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார், என்ன சார் நீங்க நேத்து கையில கிடைச்சது போய் அப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? சார், அங்க வந்தது உண்மையான இன்ஸ்பெக்டர் இல்ல சார். என் பொண்ணுதான் போலீஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. சார், எனக்கே இப்பதான் விஷயம் தெரியுது. இங்க இருங்க சார், இன்னைக்கு விட்டுறக்கூடாது சொல்லி போட்டார். இங்க இருங்க, முடிஞ்சா என் பொண்ணையை சேர்த்து உள்ள வைங்க. இங்க இருங்க சார், எனக்கு வேண்டியது அவ இன்னைக்கு பரீட்சை எழுத போகக்கூடாது. அப்படித்தான் சார். பரவாயில்ல சார், என் பொண்ணை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. என் பொண்ணை அப்புறமேல் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. அழகரு, இன்னைக்கு மட்டும் இல்லடா, நீ என்னைக்குமே பரீட்சை எழுத முடியாத. யோ, நேத்து அவன் நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டான்ல, இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாதியா? அவனை மட்டும் இல்ல சார், அவன் பொண்டாட்டி பெரிய ஆபீசர் மாதிரி வந்து நம்மளே ஏமாத்தி போயிட்டாங்கல்ல. 2 பேரும் சும்மா விடக்கூடாது சார். ஒரு 10 வருஷத்துக்கு வெளியே வராத மாதிரி
நல்ல பெரிய கேஸா போட்டு உள்ள தள்ளிருனியா? அதெல்லாம் பத்தாது சார். இன்னும் பெருசா ஏதாவது பண்ணும் சார். நம்மள எவ்வளவு ஈஸியா ஏமாத்திட்டு போனாங்க. நம்மள அவ்வளவு ஈஸியாலாம் விடக்கூடாது சார். சார் வந்துட்டாங்க. மடக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்து நிறுத்து நிறுத்து. சார் வாங்க. யோ டோர் திறந்து அவனை இழுத்துட்டு வாயா. சார் சார் என்ன சார்? யாருங்க சார் ஏன் அடையா இழுத்தீங்க சார்? அட நடாங்கறல்ல. நில்லு. நில்லு. என்ன சார்? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே ஏமாத்தோ நீ? சார் இவனை கூட மன்னிக்கலாம். நேத்து நமக்கு விபதி வச்சாங்களே, இவன் பொண்டாட்டி தான் அது. முதல்ல அவங்கள பிடிக்கணும் சார். இந்தாருங்க சார், மேடம் பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க உங்களை விட பெரிய ஆபீசர். டேய் யாருக்கு யாரா பெரிய ஆபீசர்? உங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்றேன்னு பாரு. யோ கான்ஸ்டபிள், அந்த ஃப்ராட் கரைய வண்டியில இருந்து முதல்ல கீழ இறக்கியா? ஐயோ வேண்டாம், சொல்றது கேளுங்க. இந்தாருங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், அவங்க உங்களோட பெரிய ஆபீசர், மரியாதையா பேசுங்க. அரஞ்சனா பல்லுக்குள்ள கீழ விழுந்துரும். வாயை விட்டுறா. யோ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வண்டியில இருந்து முதல்ல கீழ இறக்கியா? சார் சரிங்க, வேண்டாம் சார். அம்மா இறங்குமா. என்ன உயரமா உட்காந்துட்டு இருக்கா? நல்லா மாட்டினீங்களா? யோ என்னையாச்சு? சார் தப்பு பண்ணிட்டோம் சார். இதுதான் நீங்க டியூட்டி பாக்குற லட்சணமா? இல்ல மேடம், அது வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஜிபிஏ மடக்கி என்னையே மரியாதை இல்லாம பேசுவீங்க? மேடம் சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன். 3 பேரையும் என்ன பண்ற பாருங்க இப்போ. நான் தான் சொன்னேன்ல கேட்காம. யாராவா? ஹேய் தர்மலிங்கம், டெல் மீ. என்னய்யா மாப்பிள, பரீட்சைக்கு போகாம போலீஸ் கூட மல்லு கட்டிட்டு இருக்க போல் இருக்கு. இதுக்குதான் போகும்போது பார்த்து போகணுங்கிறது. பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு போலாம்டா, பாறாங்கல்ல தூக்கிட்டு போக முடியுமா உன்னால? மம்சு, என்ன மம்சு இப்படி பண்ணிட்டீங்களே மம்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்சு. மம்சு, போலீஸ் கிட்ட பேசி என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்களா மம்சு? ஏய் இங்க பாரியா, உன்னை காப்பாத்தலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு உன்னை காப்பாத்தணும்னு தோணலையா? மாம்ஸ், என்ன மாம்ஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாம்ஸ், பயமா இருக்கு மாம்ஸ் எனக்கு. அவங்க என்ன ஸ்டேஷன் கூட்டி போய் அடிப்பெல்லாம் சொல்றாங்க மாம்ஸ். ஏதாவது பண்ணுங்க மாம்ஸ், ப்ளீஸ் மாம்ஸ். மாம்ஸ் டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் அடிக்காம கொஞ்சம் வாங்களா? மாமா ப்ளீஸ் மாமா, காப்பாத்துங்க மாமா. என்ன மாமா நீங்க? ஏய் தப்பு பண்ணிட்டியா நீ? நீ என்னைய உரசி பார்த்துட கூடாதியா? என் மேல உரசி போட்ட, இப்ப நான் காட்டு தீ மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் உன்னால என்னைய தண்ணி ஊத்தி எல்லாம் அணைக்க முடியாதியா? நான் வேணா எச்சி துப்பி அணைக்குவா மாமா? என் ஒத்த ஓட்டு பிரசிடென்ட் உங்ககிட்ட எல்லாம் தோக்குறதுக்கு நான் என்ன சொம்ப மண்டையா? ஏய் என்னடா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? நான் ஆளே ஒரு மாதிரி தான் ஐயா, உனக்கு தெரியாது? தெரியும்ல, பின்னையா தேங்காய் மண்டையா? உன் அளவுக்கு நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நாளை யாருக்கும் அஞ்சாத அழகரு, எவங்கிட்டயும் கெஞ்சாத அழகரு. நாளை எவ்வளவு யோசிப்பேன். நான் ஒன்னு சொல்லட்டா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி, சீரியஸா சொல்றேன். ஏய் 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 யாரா நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? தேங்காய் மண்டையன் தானே? தெரியும். அழகர் தம்பி போனை கொடுங்க. ஐயோ ஒரு நிமிஷம்யா, மேடம் பேசணுமா? டேய் யாரா நீ? ஏய் நீ யார்தா? ஜெகப்பிரியா, மேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நீ யாரா? அழகரு மேடம், இந்நேரம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. ஆமா மேடம். சரி அழகரு, நீ போய் பரீட்சை நல்லபடியா எழுது. ஆண்டாள் கிட்ட நான் பேசிக்கிறேன். மேடம் ஒரு சின்ன ஹெல்ப், இவங்க கிட்ட என் வண்டி இருக்கு. எங்க பைக்கு? மேடம் சாரி மேடம், இப்ப கொடுத்துறேன் மேடம். சரிங்க மேடம், நன்றி. எப்படி இருக்கீங்க? அப்பா
போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அதெல்லாம் சர்ப்ரைஸ். இவர் என்ன தமிழ் மாமா என்ன அந்த வீட்டுக்கு போகலையா? அப்பா, நான் தான் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னனே. பரவாயில்லையே, எப்போ பார்த்தாலும் பாட்டி காட்டா மாதிரி இருப்பான். இப்போ ஏதோ படிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். எனக்கு இதுவே சர்ப்ரைஸாக தான் இருக்கு. தமிழ படிச்சவன் மாதிரி இல்ல, படிச்சவன் தான். படிச்சு பரிச்சை எழுதிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆதி, எப்போ வந்தீங்க? இப்போதாங்க வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஆமா ஆண்டாள், நீங்க எப்படிங்க? உங்ககிட்ட பாரதி எதுவுமே சொல்லலையா? இல்ல. அப்பா, நான் சர்ப்ரைஸ்னு சொன்னல, அது இதுதான். தமிழ், எனக்கு உன் அளவுக்கு நாலேஜ் இல்ல, அதனால புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றியா? அழகர் மாமாக்கும் தர்மலிங்கம் தாத்தாக்கும் சண்டை வந்துச்சா, நம்ம அம்மா போய் சமாதானப்படுத்தினாங்களா, அப்படியே இவங்க 2 பேரையும் தனி கொடுத்துன வந்து இருந்து பாருங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களும் 3 நாளைக்கு லிவிங் டுகெதர் மாதிரி இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் லிவிங்ல இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லிவிங் டுகெதரா? ஆண்டாள், வாழ்த்துக்கள். நன்றி சகோதரரே. அவனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தமிழ, என் சர்பனிய ஒரு நன்றி சொல்லிவிடு. சரி ஆண்டாள், ஒரு பிரதரா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். கடவுள் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சான்ஸை நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கோங்க. இப்படி நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒருத்தரை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். பாரதி ஒரு விஷயத்த செஞ்சா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பாரதி என் தங்கச்சி, அவங்க கரெக்டாக தான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவாங்க. சொல்லு அவங்ககிட்ட. ஆண்டாள், ரொம்ப ஓவரா பேசினா வாயை உடைச்சிருவேன்னு சொல்லுங்க. ஏன் நீங்க 2 பேரும் பேசிக்க மாட்டீங்களா? உங்க 2 பேர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் நீங்க 2 பேரும் பேசிக்க மாட்டீங்களா? நான் ஏங்க பேசணும்? முதல்ல அவனை பேச சொல்லுங்க. ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? அவன் பேச மாட்டானாமா? அவன் பேசாம நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க ஆண்டாள். அதே தான் இங்கேயும். அவன் பேசாம நானும் பேச போறதில்ல. பேசலனா போடான்னு சொல்லிருங்க. போகலாம் முடியாது, இங்கதான் இருப்பேன்னு சொல்லு. அப்பப்பா, போதும் போதும். ஸ்கூல் பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. ச்சே. தமிழ், நீங்க இரு. அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். உங்க அப்பாக்கு அப்படி என்னடி முக்கியமான வேலை? தெரியல அத்தை. தமிழ், வா போலாம். ஆதி, எங்க போறீங்க? இவன் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. கிளம்புறதா இருந்தா கிளம்பி போக சொல்லு இவனை. இது என் சிஸ்டர் பாரதி வீடு. நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் இருக்கணும். ஏன்னா இதை பாரதியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. தமிழ், இவன்ட்ட என்ன பேச்சு? வா போலாம், வா போலாம். அவர் வீட்டை விட்டு போயிட்டு இருக்காரு, நீ என்ன நெளிச்சிட்டு இருக்க? அவர் போறது எனக்கே கஷ்டமா இருக்கு. அவரு வீட்டுல உட்கார்ந்துட்டு அவரே வெளியே அனுப்பிட்டு நெளிச்சிட்டு இருக்க. இப்போ அமைதியா இருறி. அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். என்ன உளறிட்டு இருக்க இப்போ? நீ போய் முதல்ல அவரை கூட்டிட்டு வா. போ. அவர் எங்கேயாவது போயிட போறாரா? அவன் எங்க போவான்னு எனக்கு தெரியும். நாம இங்க இருக்கிற வரைக்கும் என் மாப்பிள்ள அங்கதான் இருப்பான். எங்க? என்னடி புரியலையா? வெயிட் பண்ணு. அப்பா, இன்னைக்கு தேதி என்னன்னு மறந்துட்டீங்களா? ஏண்டாமா, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா? பா, இன்னைக்கு எனக்கு கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேனேப்பா, மறந்துட்டீங்களா? ஐயோ, ஏய் ஆமாதா,
எப்படி மறந்தேன்னு தெரியலையா எனக்கு. பவித்ரா, உங்க அக்காவும் மாமாவும் இங்க இருந்து போனதுல இருந்து உங்க அப்பாக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. என்ன முறைக்கிறீங்க? ஆண்டாள் போனதுல இருந்தே நீங்க சரியில்லை. வச்ச பொருளை வச்ச இடத்துல வச்சுக்கிட்டே தேடுறது, கடைக்கு போனா பொருள் வாங்காம வீட்டுக்கு வருது, காஃபி கொடுத்தா குடிக்காம வச்சுக்கிட்டு விட்டதை பாத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு யோசனையிலே தானே இருக்கீங்க? பாட்டி, எங்க ரூம் எங்க இருக்கு? உங்க ரூமா? நீ உங்க அம்மாவும் தங்கி இருந்தீங்களா அந்த ரூமா? அதுல நாங்க இருந்தோம் பாட்டி. இப்போ நான் கேக்குறது நானும் எங்க அப்பாவும் இருக்க போறதுக்கு. என்னது? உங்க அப்பா இங்க இருக்க போறானா? பின்ன உங்க பொண்ணையும் மருமகனையும் எங்க வீட்டில் தங்க வச்சிட்டீங்க, அப்புறம் நான் எங்க தங்குறது? அதுக்கு என்ன ஆதி? அவங்க அங்க தங்கலனாலும் நீங்க இங்க தங்கிக்கலாம். இதுவும் உங்க வீடு தானே. என்ன தம்பி, நீயும் கூட்டாளியும் ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்லை சார். அப்படி பிளான் பண்ற மாதிரி இருந்திருந்தா நேரம் நீங்களாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. என்னது? இங்க இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் சார். இல்ல, உங்களை அழகரே அவங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுப்பான்னு சொல்ல வந்தேன். அது என்னமோ தெரியல சார், அழகருக்கு ஆண்டாள் கூட இருக்கிறத விட உங்களோட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஆமா பவி, மாமனார் மேல அழகருக்கு அம்புட்டு பாசம். இல்லை, என்ன நந்து பண்ணிட்டு இருக்கிறியா நீயே? சத்தியமா சொல்றேன் சார், இப்போ கூட அவன் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தான். ஏய் இங்கறா, அவன் என்ன பேசுவான்? அவன் கூட சேர்ந்தா நீ என்ன பேசுவ? அம்புட்டு எனக்கு தெரியுமடா. என்ன பேசினாலும் அது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுறது தான் சார். ஆதி, அவர் இப்படிதான் ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாரு. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. காஃபி எல்லாம் வேண்டாம், டிராவல்ல வந்தேன், ஸோ வழியில் எங்கேயும் சாப்பிட முடியல. சாப்பாடு இருக்கா? இது என்ன கேள்வி? போய் கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பவித்ரா, அம்மா. கடைக்கு போய் 4 முட்டை மட்டும் வாங்கிட்டு வா. ஆ சரிம்மா. ஹே தமிழ், வா கடைக்கு போயிட்டு வரலாம். ஏப்பா ஆதி, இப்போ எதுக்கு என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதான் சொன்னேனே சார், பாரதி வர்ற வரைக்கும் ஆண்டாளும் அழகரும் இங்கே தான் இருப்பாங்க. அது வரைக்கும் நான் தான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னேனே. ஏப்பா ஏய், அதெல்லாம் மற்றவங்க நம்புவாங்க, ஆ? நானெல்லாம் நம்ப மாட்டேன். அட நிஜமாவே ஒன்றும் இல்லை சார், நான் பிளான் பண்ணி காலி பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. ஏப்பா ஏய், பெரிய ஆளு சின்ன ஆளெல்லாம் உருவத்தை பொறுத்து இல்லை, அவங்க செய்கிற செயலை பொறுத்து இருக்கு. சார், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆண்டாள் அழகர் கூட இருக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்காங்க. உங்கள் பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு நினச்சி நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு சார் இந்த கொரியன் படத்தில் வர வில்லன் மாதிரி இவ்வளோ சீரியஸாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஏப்பா ஆதி, ஒருத்தன் நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் எல்லாம் அவன் கையில் கிடையாது. அவனை சுற்றி இருக்காங்க பாரு, அவங்கள பொறுத்து இருக்கு. ஏய், நான் பாட்டுக்கு நல்லவனா தாயா இருந்தேன், என்னை இப்படி மாத்துறது யாரு? நீயும் கூட தெரியுற கூட்டாளியும் தானே. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் இல்லை? பண்ணலன்னா எனக்கு நிம்மதியாக இருக்காது பாத்தியா? ஏய், நான் இப்படி மாறினதுக்கு அர்த்தமில்லாமல் போயிருமியா? குறைஞ்சபட்சம் உன்னை உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தும் அந்த பையில என் மவகிட்ட இருந்தும் பிரிச்சாகணும். ஓ, இவ்வளோ நடந்தும் நீங்கள் என்ன அந்த நம்பிக்கையில் தான் இருக்கீங்களா? ஏப்பா, நடக்க போறதை நம்புறதுல தப்பு இல்லைல்ல சார்? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதையும் பார்த்து போடுவா. அட என்ன சார் நீங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி ஆண்டாளும் அழகரும் எதிர் வீட்லேயே ஒன்றா இருந்து வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கூட புரிஞ்சிக்காம சார் என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏப்பா, ஒன்னா இருக்கிறது வேற, ஆனா ஒன்னா வாழ்றது வேற. உன் கூட்டாளி கூட என் பொண்ணு எம்புட்டு நாள் வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னைக்கும் ஒன்னா வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். அவங்களோட சேர்த்து 3 பேரும் வந்தாங்க. அவங்க தான் இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்?
போனதும் வந்துடலான்னு பார்த்தா கோவில்ல என்ன கூட்டம்? எந்த கோயிலுக்குமா போன? முருகன் கோவிலுக்கு தாண்டி. இன்னைக்கு நல்ல நாள் வேறயா. ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. சரி, இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிம்மா. பவித்ரா, இவங்க எல்லாரும் தான் மெயின். ஏய் பவித்ரா, என்னம்மா? ஏய் வாடிங்க. என்னாச்சுமா? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏய், உங்க அப்பா எங்க? அப்பா எங்க தெரியலம்மா. ஏய், முதல்ல அவரை கூப்பிடு. ஏய், எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க நீ? இந்த கன்றாவிக்கு தான் என்ன கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்களா? ஏய், என்ன கன்றாவி, என்ன கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. பேரும் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல என்ன இதெல்லாம் அசிங்கமா இருக்கு? வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? லட்சுமி, எதுக்கு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போடு. தலை எது வாழுதுன்னு தெரியாம சண்டை போட்டேன்னு வச்சுக்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சொல்லிவிடும் பாத்துக்க. ஆமா, அப்படியே கோவம் வந்து அறுத்து தள்ளிடுவீங்க. மனசுல இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்பா. என்னம்மா நீ வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்க, ஆனா எதுக்குன்னு சொல்லிட்டு திட்ட மாட்டியம்மா? எதுக்கு திட்டுறேன்னு வந்து நீ அந்த அசிங்கத்தை பாரு. ஏய், என்ன சொல்ற நீ?